Hello everyone. இன்னைக்கு நம்ம வந்து பேசிக் இங்கிலீஷ் அப்புறம் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸாக நம்ம பார்க்க போகிறோம், வேர்ட்ஸாக இல்லை. ஸோ அதை எப்படி பார்ப்போம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே போல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து என்னுடைய சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நண்பர்களே, பேசிக் அண்ட் அட்வான்ஸ்ட் இது வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் ஆங்கிலத்தில் நம்ம வந்து ப்ரில்லியண்ட் ஆகணும், நல்லா அதிகமாக ஆங்கிலம் பேசணும், நல்லா ஹை லெவலில் பேசணும் அப்படின்னா நீங்கள் சில அட்வான்ஸ்ட் லெவல் கற்றுக்கிறது தப்பு இல்லை. அதே மாதிரி சில இடியம்ஸ் எல்லாமே அர்த்தம் வந்து பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கும், பட் அதனுடைய அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய பேசிக் இங்கிலீஷோட சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அந்த விதத்தில் நம்ம சில விஷயங்களை பார்க்க போகிறோம். லெட்ஸ் வாட்ச். இட் இஸ் ஈஸி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதாவது இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபம் அப்படின்னு. அதை வந்து நம்ம என்ன மாதிரி கொஞ்சம் ஹை லெவலில் அட்வான்ஸ் லெவலில் சொல்லலாம். இட் இஸ் லைக் அ வாக் இன் த பார்க். ஸோ வாக் இன் த பார்க் அப்படின்னா நம்ம பார்க்கில் நடந்து போகிறோம்ல, அது ரொம்ப ஈஸி தானே, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயமா இல்லை. அந்த மாதிரி அவங்க வந்து அந்த ஒரு இடியமை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, உருவாக்கி வச்சுருக்காங்க. அடுத்து, ஐ கேன் டூ இட் இன் அ ப்ரெஸ் ஆஃப் பட்டன். ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆக போகுது, ரொம்ப ஈஸி தானே. அது மாதிரி தான், அதே மாதிரி இது ரொம்ப சுலபமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டு விதத்தில் நீங்கள் வந்து எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் கொடுக்கணும். இட் இஸ் ஈஸி அப்படின்றத விட்டுட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து, லெட் மீ நோ. ஒரு விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம், நீ வந்து எனக்கு அதை சொல்லு திருப்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. நீ வந்து ஓகேனா நீ சொல்லுப்பா, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ லெட் மீ நோனா நான் தெரிஞ்சுக்கிறேன், அப்டேட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை நம்ம எப்படி வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் சொல்கிறது. கீப் மீ போஸ்டட் அப்படின்னு சொல்கிறோம். கீப் மீ போஸ்டட்னா இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் போய் போஸ்ட் பண்ணுறது அந்த மீனிங் இல்லை, எனக்கு நீ தெரிவி அப்படின்னு அர்த்தம். ஸோ கீப் மீ போஸ்டட் இல்லைன்னா கீப் மீ இன் அ லூப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவுமே ஒரு வகையான ஃப்ரேஸ் அண்ட் இடியம் தான். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அடுத்து, நான் ரொம்ப களைப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஆம் டயர்ட். இதை கொஞ்சம் ஹை லெவலில் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஐ ஆம் பீட் அப்படின்னு சொல்லலாம். அதுவுமே உங்களுக்கு டயர்ட், எக்ஸாஸ்டட் ஆகுது. ஐ ஆம் ஓன் அவுட் அப்படின்னு சொல்லலாம். அதுவுமே ரொம்ப டயர்டாக இருக்கேன், எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐ ஆம் ஃப்ரைட், ஐ ஆம் ஃப்ரைட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஐ ஆம் பேர்ன்ட் அவுட், ஐ ஆம் பேர்ன்ட் அவுட் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த பேர்ன்ட் அவுட் அப்படின்றது மென்டலி ரொம்ப டயர்டாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் மென்டல் ஒர்க் பண்ணுவாங்க. ஐடி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு தெரியும், நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. பேங்க்கில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மென்டலி ரொம்ப டயர்ட் ஆவாங்கல்ல, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஐ எம் பேர்ன்ட் அவுட் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஃபிசிக்கலி யோர் டயர்டு எல்லாமே சொல்லலாம். ஸோ எல்லாமே கம்பைன் ஆகி வரக்கூடிய ஒரு சென்டென்சஸ் தான் இது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து பாருங்க, ஐ ஆம் கோயிங் டு ஒர்க் லேட் அட் நைட். நான் வந்து இன்னைக்கு இரவு வந்து ரொம்ப லேட்டாக நான் வந்து வேலை செய்ய போகிறேன். நிறைய பேர் நைட் ஷிஃப்டில் வேலை பார்க்குறவங்க அப்படி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்னன்னு பாருங்க, ஐ ஆம் கோயிங் டு பேர்ன் த மிட் நைட் ஆயில். அதுக்கான எண்ணெயை பேனில் ஊற்றி சுட போகிறேன்னு அர்த்தம் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் நைட்டு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்க போகிறீங்க, அந்த தூக்கத்துலேயும் செய்ய போகிறீங்கன்றதை குறிக்கிறது தான் ஐ ஆம் கோயிங் டு பேர்ன் த மிட் நைட் ஆயில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் லைக் பண்ணுங்கள், இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.